எங்க அப்பா எனக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் என் லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு அம்மாவாகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா என் குழந்தைய ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க. வீடியோ காலில் பார்த்துருக்காங்க, பட் ஸ்டில் நேரில் பார்க்குறப்ப அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற சேலஞ்சஸை நாங்கள் எப்படி குழந்தையோட ஃபேஸ் பண்ணி எப்படி சமாளித்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃபோட ரொம்ப பெரிய சீக்ரெட் நான் யூடியூப்ல இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. அதை வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் எதனால வந்து இந்தியாவுக்கு வந்தேன் அப்படிங்கிற ரீசன் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறையா பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நிறையா பேருக்கு நம்ம சேனல் ரீச் ஆகும். அதே மாதிரி எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் ஐடியிலே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெட்ஸ்அப். நாங்கள் வந்து நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு சிங்கப்பூர் வழியாக வரோம். ஸோ எங்களோட 2.5 மாத குழந்தையோட வரோம். இப்போ வந்து சிங்கப்பூரில் ஃப்ளைட் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். ஏசி ஒர்க் ஆகல, ரொம்ப படுத்திச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக ஃப்ளைட் எடுத்தாங்க. ஃப்ளைட்டு டெக்னிக்கல் இஷ்யூ அது இதுன்னு சொல்லி ஒரு வழியாக நாங்கள் இந்தியாவுக்கு லேண்ட் ஆகிறப்போ மிட் நைட்டு, நாங்கள் நைட்டு 10 மணிக்கு லேண்ட் ஆகிருக்க வேண்டியது. பட் நாங்கள் லேண்ட் ஆனப்போ நைட் வந்து 12:30 மணி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நாங்கள் இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் இமிக்ரேஷன்லாம் வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் பெல்ட்டில் வந்து எங்களோட ஸ்ட்ராலர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதிலே ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வண்டி புக் பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்றப்ப மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணியே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவும் மதர்-இன்-லாவும் வந்து ஆரத்தி எடுத்தாங்க. ஏன்னா குட்டிமா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறதுனால. பட் என்ன ப்ராப்ளம்னா, குட்டிமாவுக்கு பயங்கர பசி வந்துருச்சு. நாங்கள் வந்து வழியில் ஃபீட் பண்ண முடியல. சரி வீட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுக்குள்ளே ரொம்ப பசியில் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அவசரமாக வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. பட் அட் த சேம் டைம் வெல்கம் குட்டிமா அப்படின்னு சொல்லி ஃப்ளவர்ஸில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு குட்டிமா ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட குழந்தைய கொடுத்தோம். இவங்க தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் குழந்தைய பார்க்குறப்ப. ரொம்ப ஆசையாக முத்தம்லாம் கொடுத்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் வந்து குழந்தைய வாங்கியிருந்தாங்க. குழந்தைய மடியில் போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து சென்டிமெண்டெல்லாம் வந்து என்னோட பாட்டியே வந்து என் குழந்தையா பிறந்திருக்கான் அப்படின்னு நான் இன்றைக்குமே நம்புகிறேன். ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ். எங்கள் அம்மாவோட அம்மா 2019 அவங்க தவறிட்டாங்க. ஸோ நான் அப்போ என்ன வேண்டிண்டேன்னா, என்னோட பொண்ணாவே நீங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிண்டேன். அதே மாதிரி எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு பொண்ணாக பிறந்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இங்க இருக்கு சுத்தி வர அத்தனை பேரும், குட்டி மேடம் சுத்தி அத்தனை பேரும் உட்காந்து ராத்திரி 3 மணி ஆகுது தூங்கல. தாத்தா கையை பிடி தங்க பிடிச்சுக்கோ, நன்னா பிடிச்சுக்கோமாம்மா, விரல பிடிச்சுட்டு தாத்தா விரல பிடிச்சுக்கோடி. தாத்தா பார்த்துக்கலே அப்படி கொடுங்க. உனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குடா. உங்க தாத்தா நீ நடக்க வைக்கிற, பேச வைக்கிற. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு அத்தனை ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 2:30 இருக்கும். மிட் நைட் 2:30 இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். பட் அதோட நிற்கலை ஸ்ட்ரகிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஜெட்லேக். குழந்தைக்கு வந்து பயங்கர ஜெட்லேக் இருந்தது.
எங்களுக்குமே ஜெட்லாக் இருந்தது. ஸோ ஜெட்லாக் வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்தியாவிலேருந்து இங்கே வரப்போ, நியூசிலாந்து வரப்போ ஜெட்லாக் இருக்கும். ஸோ அந்த டயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ நைட்டு நம்மளுக்கு ஒரு 2 மணிக்கு தான் தூங்க முடியுது அப்படின்னாலும் காலையில் திருப்பி ஒரு 6 மணி 7:30 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சோன்னா தான் திருப்பி நைட்டு சைக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஜெட்லாக் அட்ஜஸ்ட் பண்ணணும். நாங்கள் பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதே கஷ்டம், குட்டிமாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வரோம். நியூசிலாண்டில் வந்து நாங்கள் கிளம்பின டைம் டிசம்பரில் வந்து சம்மர், இந்தியாவில் வந்து அப்போ தான் வின்டர், மழை எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வெதர் சேஞ்சஸ்னால எல்லாருக்கும் பயங்கர கோல்டு, ஃபீவர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதையும் தாண்டி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இந்தியாவில் வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் மிட்டே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ, நாங்கள் ஏன் இவ்வளோ சின்ன குழந்தைய தூக்கிட்டு இவ்வளோ சீக்கிரமாக இந்தியா வந்தோம், அதுவும் நான் வந்து ரொம்ப லாங்கான ட்ரிப், எனக்கு எதனால வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இன்ஃபேக்ட் இது வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து ஒரு பெரிய சீக்ரெட், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் தெரியும், பட் நான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணதே இல்லை. நான் வந்து அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே பிரெயினில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து க்யூரே பண்ண முடியாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் அது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் வந்து சுருங்கிட்டே இருக்குது. அதனால நல்லா நடந்துட்டு இருந்த எங்கள் அப்பாவால் இன்றைக்கி வந்து அவரால் நடக்க முடியாது, அவரால் சரியாக பேச முடியாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது. இதுவும் நான் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போடலை. நான் வந்து இது எதுக்காகன்னா, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த பிரச்சனையில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை, யூ ஆர் நாட் அலோன். உங்களை மாதிரி நிறையா பேர் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் தான். ஸோ 2019லேருந்தே எங்கள் அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சமாக அந்த கோவிட் லாக்டவுனும் சேர்ந்தனால அவருக்கு வந்து நடக்கிறதே வந்து சுத்தமாக இப்போ பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்காகவே எங்கள் அம்மாவும் என் தம்பியும் ஃபுல் டைமாக அவங்கள பார்த்துக்கிறாங்க. என் தம்பியும் வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்க ஆஃபீஸ்லேயும் பெர்மிஷன் கேட்டு அவங்க ஆஃபீஸ்லேயும் ஃபுல்லாக அவங்க எங்கள் சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என் தம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவும் என் தம்பியும் தான் ஃபுல் டைமாக எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்தே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு லைஃப்பில் ஒரு பிடித்தமே இல்லாமல் தான் நான் இருந்தேன். ஏன்னா எல்லா பொண்களுக்குமே அப்பாங்கிறவர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். என்னதான் அம்மா கூட நம்ம சண்டை போட்டு இது பண்ணாலும் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நானும் எங்கள் அப்பா கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத வந்து என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. நிறையா விஷயங்கள் எங்கள் அப்பா எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் என் லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு அம்மாவாகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸோ என் லைஃப்பில் என்னோட முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து ஒரு அம்மாவாக போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்போ எங்கள் அம்மா அப்பாவால் வந்து என் கூட இருக்க முடியலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எனக்கு முன்னாடியே தெரியும், நான் ப்ரெக்னென்ட் ஆனப்பவே எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவால் வர முடியாதுன்னு. நான் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ரொம்ப தைரியமாக தான் இருந்தேன். சரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நம்மளை அதை கம்பேர் பண்ணுறப்ப கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் என்னை எவ்வளவோ மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஆனால் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டைமில் என்னால் வந்து உண்மையாகவே ரொம்ப முடியல. கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதனால தான் வந்து டாக்டர்ஸ்டையும் மிட்வைஃப்டையும் கேட்டோம், இந்த மாதிரி எப்போ குழந்தைய இந்த மாதிரி ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க 6 வீக்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணால் நீங்கள் ஃப்ளை பண்ணிக்கோங்க, குழந்தை பிறந்து 6 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னாங்க. நாங்கள் இன்னொரு 6 வீக்ஸ் குழந்தை ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 12 வீக்ஸ் இருக்கிற டைமில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். மெயின்லி எங்கள் அம்மா அப்பாவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஊரில் போய் ஒரு 4 months இருந்தோம். ப்ளஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆகுது நான் படித்து முடித்து வேலை பார்க்க ஆரம்பித்து. இந்த 10 வருஷம் 11 வருஷத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து ரொம்ப நாள் இருந்ததே இல்லை. அதனால
இப்போ நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். அதனால நான் இந்த பிரேக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து நான் ஊருக்கு போனோம். இதில் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்க வந்து நான் குழந்தைய விட்டுட்டு அவங்க வந்து திருப்பி நியூசிலாந்துக்கு வந்துட்டாங்க. ஒரு 4 மந்த்ஸ் அவங்க இங்கே தனியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் அஸ் அ ஃபாதர் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால் நான் வந்து ஏப்ரலில் வந்து நான் திருப்பி வந்தாச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோஃபி, செரிபலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக சுருங்குது. நார்மலாக இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு வயசாக மூளையில் இருக்கிற செல்ஸ் வந்து சுருங்கும். பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து அது நடக்கிற அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு இப்போ 62 வயசு ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 95 வயசு இருக்கிறவங்களுக்கான மூளையில் இருக்கிற அந்த செல்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த விஷயம் லைஃப்பில் ஒரு பெரிய சீக்ரெட். இன்றைக்கி நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அழுதுக்கு சாரி. பட் எமோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எமோஷன்ஸ், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் அடுத்தது நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.